தேவனுடைய சமூகத்துல நாம் நேரங்களை செலவிடுவது நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. நாம் திருச்சபையில நம்ம அத வலியுறுத்துறோம், நம்ம கேட்டிருக்கிறோம். சகோதரன் ஜெபித்தது போல, நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள், ஆண்டவரே சொன்னார். தேவனோடு கூட இருக்கிறது தான், தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறது தான். இப்படியாய் நாம் கூடுகிற பொழுது, அல்லது ஒரு கான்ஃபரன்ஸ் போற பொழுது, அ அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்குது நமக்கு. நம்ம தனிப்பட்ட விதத்துல தேவனிடத்துல நம்ம போறோம். அல்லது ஒரு மீட்டிங்கா இருக்கலாம். தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கிறோம். அங்க நமக்கு ஒரு தேவனை நம்ம அறியிறோம். தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியலாம். தனிப்பட்ட விதத்துல நம்ம போகும்போது, தேவனோடு கூட ஒரு என்கவுண்டர் கூட நமக்கு சாத்தியம் தான். தேவன் நமக்கு அந்த மாரி கூடுகையில அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிற பொழுது, நிச்சயமாவே நம்மளோடு கூட தீர்க்கமாய் அவர் பேசுகிற தேவன். அ ஏதோ ஒரு பேசேஜ் மூலமாவோ, அல்லது ஒரு சகோதரன் மூலமாவோ, அல்லது சபை கூடி வருகிறது ஒரு சகோதரி மூலமாவோ, யார் மூலமாகிலும் தேவன் நம்மளோடு கூட இடைபடுகிறார். ஓகே. இப்படி அந்த மாரி ஒரு மீட்டிங்கோ, தேவனுடைய சமூகத்திலேயோ நாம் நேரம் செலவழித்து விட்டு, அந்த இடத்த விட்டு நாம் வெளியில போறோம். நம்முடைய அனுதின வாழ்வின் காரியங்களை நாம் பார்க்கும்படிக்கு வெளியில போறோம். ஒருவேளை உங்களுக்கு அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்துல நேரம் செலவிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கலாம். எப்போ? ஆனா தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம போகும்போது, அது என்ன அஃபெக்ட் பண்ணியிருக்குதா? ஒரு கூட்டத்துல நம்ம செய்து தேவனுடைய பிரசன்னத்துல அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், அல்லது இந்த மாரி ஒரு கூடுகையில, அந்த கூட்டம் முடிஞ்சு நம்ம நம்ம வேலையை நம்ம பார்க்க போகும்போது, அது நம்மள அஃபெக்ட் பண்ணியிருக்குதா? நம்ம இந்த இடத்துல ஒரு கிரியை செய்திருக்கிறதா? ஒரு தேவனுடைய பிரசன்னத்துக்கு வர்றது நமக்கு நல்லது தான். அது சால சிறந்தது தான். சிறந்த ஒரு காரியம் தான். ஆனா, அதுலயும் ஒரு அபாயம் இருக்கு. என்ன அபாயம்? நான் வந்துட்டு, வந்த வண்ணமாகவே போறது. ஒரு மாற்றமும் இல்லாமல் நாம் போறது, அது ஒரு பெரிய அபாயம். நான் நீங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, பூரண ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துரணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அதற்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுக்கு நமக்கு எதிர் வருகிற அந்த சோதனைகளை ஜெயிக்கும்படிக்கு ஒரு போராட்டத்தை நாம் போராடி கொண்டு இருப்போம் என்றால், பாவத்துக்கு விரோதமாய், மாம்சத்துக்கு விரோதமாய் நாம் போராடி கொண்டு இருப்போம். ஆனால் ஒருவேளை நம்ம தோற்று போயிருந்துக்கலாம், ஒரு சில வேளைகள்ல. ஆனாலும் இருதயத்துல ஆண்டவரே என்னை ரட்சியும், இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், ஆண்டவர் என்னை நிச்சயமா விடுதலை ஆக்குவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்றால், உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், நிச்சயமா தேவன் இரக்கமா இருப்பார். அது விடுதலை தருவார். அண்ட் அவர் உங்களை ஒவ்வொருவரையும் நிச்சயமா ரட்சிப்பார். ஆனால் கதறலே இல்லாமல் நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு ஒரு மாற்றமும் இல்லாமல் நாம் போவோம் என்றால், அது ஒரு அபாயமான ஒரு காரியம் தான் நம்ம வாழ்க்கையில. நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம் ஏசாயாவை குறித்து. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். அவர் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தார். வந்தார், தேவனுடைய பரிசுத்தத்தை அவர் பார்த்தார். அதை பார்த்த மாத்திரத்திலேயே அது அவர் அந்த மீட்டிங் விட்டு எப்படி போனார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளவாய் அவரை அஃபெக்ட் பண்ணுச்சு. அவர் எவ்வளவாய் அது உணர்த்தி வித்தது. அவர் ஒரு கன்விக்ஷன், டீப் கன்விக்ஷன் ஆஃப் சின்னுக்குள்ள வந்தார். கதறினார். ஆண்டவரே, ஐயோ நான் அதமானேன். He cried. அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஏசாவின் இடத்திலிருந்து வந்த அந்த பிரதியுத்தரம், தேவன் அந்த கதறல் தான் தேவன் ஏசாயாவை சுத்திகரிக்க செய்தது அக்னியினால். ஏசாயா அந்த அக்னியான வார்த்தைகளுக்கு அந்த அந்த தன்னை சுத்திகரிக்கக்கூடிய அந்த தேவனுடைய கிரியைக்கு தம்மை ஒப்பு கொடுத்த போது, தேவன் அவருடைய தம்முடைய ஊழியத்துக்கு என்று அவர் ஆயத்தம் பண்ணினார். ஐயோ நான் அதமானேன். நான் ஆங்கிலத்துல
இங்கிலீஷ்ல வந்து ஐ ஆம் ரூயின்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ரூயின்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு டிக்ஷனரியில பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. என்ன போட்டிருக்குன்னா, ரூயின்ட் அப்படின்னா ஆங்கிலத்துல சம்திங் தட் வாஸ் டெஸ்ட்ராய்ட், முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. சிவியர்லி டேமேஜ்ட், பயங்கரமா அது டேமேஜ் ஆயிடுச்சு. ஆர் டேமேஜ்டோ ஒரு ஸ்பாயில் ஆனதோ, அது கெட்டு போனதோ. ஸோ தட் இட் லூசஸ் ஆல் இட்ஸ் வேல்யூ. அதனுடைய மதிப்பு, அதனுடைய ஒர்த்து எல்லாம் இழந்து, அதனுடைய ஃபங்க்ஷன் அது எல்லாமே இழந்து, அதனோட அப்பீல், ஒரே வார்த்தையில சொல்ல போனோம் அப்படின்னா, நான் நதமானேன் அப்படின்னா, ஐ எம் ரூயின்ட் அப்படின்னா, he became a nobody, he became a nothing in no time. அவர் தேவனை பார்த்த மாத்திரத்தை, அவருடைய பரிசுத்தத்தை பார்த்த மாத்திரத்திலே நான் ஒன்றுமில்லை, ஐ ஆம் லார்ட், நான் எதற்கும் நான் பாத்திரவான் அல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தார். தேவனுடைய சமூகத்துல அப்படி வந்துட்டு நாம் போறது எவ்வளவு ஒரு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதுதான் தேவன் நம்ம இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் எதிர்பார்க்கிறார். நான் ஏதோ வந்துட்டு ஒரு மெசேஜை கேட்டுட்டு நம்ம போறோமா, அல்லது இன்னைக்கு கூட நம்மளே நம்ம நிதானித்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு நம்ம கூடுறோம். சரி, இன்னைக்கு ஒரு மெசேஜை நம்ம கேட்போம். இன்னைக்கு ஒரு மெசேஜ், நம்ம மெசேஜ் கேட்க வந்திருக்குமா, அல்லது தேவன் இடத்துல கிரியை செய்ய முடியாது, தேவனை பார்க்கும்படிக்கும் தேவன் நம்ம இடத்துல ஒரு கிரியை செய்து ஒரு ஒரு மாற்றத்தை நம்ம இடத்துல உண்டாக்கும்படிக்கு நம்ம வந்திருக்கிறோமா, நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நிறைய தேவனோட வேதத்துல அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய சமூகத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டது. சமீபமாக நான் ஆபிரகாமை குறித்து நான் வாசித்த போது, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவன் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அவனோடு கூட பேசுற, எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனா இரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன். தேவன் அவர் இடத்துல பேசுறாரு. அந்த மனுஷனோட ரெஸ்பான்ஸ் பாருங்களேன். 3ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் முகங்குப்புற விழுந்து வணங்கினான், தேவன் அவனோட பேசி. ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூடோட தான் வந்தான். ஆண்டவரே, முகங்குப்புற விழுந்தான், தேவன் அவனோடு கூட பேசினார். நிறைய காரியங்களை சொன்னார். நீ இதை செய்யணும், அதை செய்யணும், நீ விருத்த சேதனம் பண்ணணும், உனக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு 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 உனக்கு உங்களுக்குள்ள பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளையும் நீ விருத்த சேதனம் பண்ணப்படணும், 10ஆவது வசனத்துல சொல்றாரு. அதனுடைய காரியங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில அந்த மீட்டிங் முடிஞ்சது. 2 பேரும் திரும்பி போயிடுறாங்க. 22ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு, மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. தேவன் ஆண்டவர் போயிட்டாரு. இந்த மனுஷனோட ரெஸ்பான்ஸ் என்ன? மீட்டிங் நேரத்துல ரொம்ப பவ்யமா தேவனுடைய சமூகத்துல அப்படியே முகங்குப்புற விழுந்து கேட்டாரு. ஆனா அதோட நின்றுடல. அதுக்கப்புறமும் அதே ஆவியோடு கூட தான் இருந்தார். தேவனுடைய சமூகத்துல வந்து அவர் அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது ஆபிரகாம் 23ல, ஆபிரகாம் உடனே அன்றைக்கே, அந்நாளிலே தானே. எவ்வளவு சவாலா இருக்குது. ஆண்டோடைய பிரசன்னத்திற்கு வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை தேவன் பேசுறதை கேட்டுட்டு அவர் அந்நாளில் தானே எல்லாரையும் கூப்பிட்டு தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம். விசுவாச தகப்பனாய் மாறினான். பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை பார்த்தார், அவனோட வாழ்க்கை எவ்வளவாய் மாறிடுச்சு. ஏனோக்கு வந்து தேவனை ஒரு முறை பார்த்தார். அதுக்கப்புறம் அவரை விட்டு போகணுங்கிற ஆசையே இல்லை அவருக்கு. எப்போ பார்த்தாலும் தேவன் கடைசியில தேவனே அவரை எடுத்துக்கொண்டார். எனக்கு பிரியமானவன் என்ற பேர் அவர் எடுத்தார். தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு இந்த பழைய ஏற்பாட்டு மனுஷர்கள் எல்லாம் எவ்வளவா அவருடைய வாழ்க்கை மாறிட்டு, புதிய ஏற்பாட்டுல வாழ்ந்தவர்களும். ஆனா அதே வேளையில
ஒரு சில உதாரணங்கள், ஒரு பேட் எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு ஒரு மாற்றமும் இல்லாமல் போன ஒரு சில பேர் இருக்கிறாங்க. யோபு யோபு 1ஆம் அதிகாரத்துல சாத்தானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்குது. சாத்தானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 6வது வசனத்துல வாசிக்கிறோம். அவனும் he came to the presence, தேவனுடைய சந்நிதிக்கு வந்தார். he came to the presence of God. 6வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா அங்க அவன தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர் மறுபடியும் போயிறாரு, வராரு, போறாரு. 2ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். மறுபடியும் தேவனுடைய சமூகத்துக்கு வராரு, மறுபடியும் வந்துட்டு உடனே போயிடுறாரு, கொஞ்ச நேரத்துல போயிடுறாரு. 2 முறை வந்துட்டு போறாரு. அது மாதிரி எத்தனை முறை வந்துட்டு போயிருப்பாருன்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி. பட் தேவனுடைய சமூகத்துக்கு அவர் வந்தார், சாத்தான் வந்தான். ஆனா ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு வந்துட்டு போகும்போது அதை அவரை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. சாத்தான அதை கொஞ்சம் கூட பாதிக்கல. பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்துக்கு வந்தார். ஆனா அந்த தேவனுடைய அந்த பரிசுத்தம் அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு பொல்லாத இருதயத்தோடு கூட வந்தாரு. அதே மாதிரி அதே பொல்லாத இருதயத்தோட தேவனுடைய சமூகத்தை விட்டு போனார். மகா தாழ்மை உள்ள தேவனுடைய சமூகத்துக்கு வந்தார். வந்துட்டு அவர் வரும்போது எவ்வளவு பெருமையா வந்தாரோ அப்பேற்பட்ட பெருமையோட அதே தேவனுடைய சமூகத்தை விட்டு போனார். கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. தேவனுடைய மனத்தாழ்மை அவரை கொஞ்சம் கூட பாதிக்கவே இல்லை. தன்னை உயர்த்துகிற ஒரு ஆவிதான், தான் ஒரு பொருட்டென்று எண்ணுகிற ஆவி. திரும்பி அதே போலதான், அதே மாதிரி தான் அவர் போனார். தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணிக்கொண்டேதான் போனார். தேவனுடைய பிரசன்னம் அவர் கொஞ்சம் கூட, அவருடைய மனத்தாழ்மை அவர் கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை. ஏன்? அது என்ன காரணங்கிறது நமக்கு தெரியும். அவனிடத்துல இருந்த அந்த பெருமை, அந்த பெருமை அவனை அப்படியே ஒரு ஷீல்டு மாதிரி, அந்த பெருமை சாத்தானை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கூட தேவனுடைய பரிசுத்தமோ தாழ்மையோ அவருடைய எந்த ஒரு கேரக்டரும் அந்த பெருமையை தாண்டி உள்ள அவனை பாதிக்கவே இல்லை. இதே பெருமை ஏன் நமக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு நம்ம சில வேளையில நம்ம மாறாமே போயிடுறோம். ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமே நம்ம போறோம். ஏன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருந்துட்டு நான் மறுபடியும் போய் அதே ஸ்பாவம்? எதனால? அந்த பெருமை என்கிற ஒரு ஷீல்டு நம்ம சுற்றி அது கழுவப்படாமல், அது சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறதுனால நம்ம ரொட்டீனா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். அவனுக்கு சாத்தானுக்கு அது ரொட்டீன் ஆயிடுச்சு. தேவனுடைய சமூகத்துக்கு போவோம், மறுபடியும் வருவோம். இதுதான் நமக்கு இருக்கிற தெரியும். யோபு ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷன். வெரி காட்லி மேன். தேவனே அத்தாட்சி கொடுத்தார். மேன், தேவனுக்கு பயந்த மனுஷன், பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன் என்று சொல்லி ஆண்டவரே அவனுக்கு சாட்சி கொடுத்தார். ஆனா 9வது வசனத்துல வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம், சாத்தான் அவனை குறித்து என்ன சொல்றாரு பாருங்களேன். தேவனிடத்திலேயே தேவன் ஒண்ணு சொல்றாரு, ஆனா சாத்தான் அவனை குறித்து என்ன சொல்றான்? யோபு என்ன சும்மாவா உமக்கு பயந்து நடக்கிறான்? விருதாவாக பயந்து நடக்கிறான்? தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனை குறித்து கீழாய் பேசுகிற ஆவி சாதாரணத்துல தான் இருந்தது. நியாயந்திருக்கிற ஆவியோட தேவனுடைய சமூகத்துக்கு வந்தார். புறங்கூறுகிற ஆவியோட கூட தான் வந்தார். ஒருத்தருடைய பேரை கெடுக்கிற ஆவியோடு கூட தான் வந்தார். தேவனுடைய சமூகத்துல நின்றுட்டு மறுபடியும் அதே ஆவியோடு தான் போல. கொஞ்சம் கூட தேவனுடைய இரக்கமோ அவருடைய ஒப்பீனியனோ கொஞ்சம் கூட அவனை மாற்றவே இல்லை. தேவனுடைய நல்ல குட்னஸ் அவனை மாற்றவே இல்லை. திருச்சபையில நம்ம அநேக வருடங்களா நம்ம இருக்கிறோம். இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம், நமக்கும் நடக்கலாம். எப்போ? என்னுடைய பெருமையை
நம்முடைய பெருமையை நம்ம அறிந்து, தேவன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிற வேளையில நம் பெருமையை அறிந்து நம்மளை சுத்திகரிக்காத சூழ்நிலைகள்ல 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யோபு 2:7 மறுபடியும், அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, he went away from the presence of God. போய் என்ன பண்ணாரு? தேவனுடைய சமூகத்துல வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, யோபின் புறப்பட்டு போய் யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். he smote Job. தேவனுடைய சமூகத்துக்கு நாமளும் வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு, மறுபடியும் போய் அதே மாதிரி அதே இவனை சாத்தானை போலவே நாம் மற்றவர்கள் நியாய்ந்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய கரம் அவர்கள் மேல் பாரமா இருக்கிறதா, நம்முடைய நம்முடைய பார்ட்னரை நம்ம அடிக்கிறோமா, வாதிக்கிறோமா, we smite our wives or husband, நம்முடைய மாமனார் மாமியார் யாரா இருக்கட்டும், எந்த ஒரு உறவா இருக்கட்டும், அவங்கள நம்ம எப்படி நடத்துறோம்? மனத்தாழ்மையுள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்கு நம்ம வந்துட்டு மனத்தாழ்மையா போறதுக்கு பதில் நான் பெருமையாவே போறேனா, அதை என்ன அஃபெக்ட் பண்ணாமே நான் போறேனா, நம்மளை சுத்திகரிக்காத பட்சத்துல நம்ம பெருமையை நாம் சுத்திகரிக்காத பட்சத்துல நாம் எவ்வளவு வருடங்கள் நம்ம சபையில இருந்தாலும் சரி, நம்மிடத்துல ஒரு மாற்றமும் இல்லாம கூட போயிடும். அதனாலதான் நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும், நியாயத்தீர்த்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு மாற்றம் இல்லாமல் நம்ம போயிடக்கூடாது. யூதாசை குறித்து நமக்கு தெரியும். அடுத்த ஒரு உதாரணம், யூதாஸ் இருந்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ச், தலை சிறந்த சபையில அவர் இருந்தார். தேவனுடைய பிரசன்னத்துல தான் இருந்தார். இயேசு கிறிஸ்து தேவன், இஸ் காட், he was in the presence of God. தேவனுடைய குமாரனுடைய பிரசன்னத்திலே கூடவே இருந்தார், பிசிக்கலா இருந்தார். தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்து மூலமா எவ்வளவாய் கிரியை செய்து என்பதை பார்த்தார். பண விஷயங்கள்ல இயேசு கிறிஸ்து எவ்வளவு உண்மையா இருந்தாருங்கிறத கண்ணால பார்த்தவர். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் தன்னுடைய மகிமையை தேடாதத அவர் கண்ணால பார்த்தார். ஒரு நாளும் மனுஷனிடத்துல இருந்து வருகிற மகிமையை அவர் ஏற்றுக்கொள்ளாதே பார்த்தார். அநேக முறை பரிசேயர்கள் வந்து அவரை இன்சல்ட் பண்ணப்பட்டதை அவர் கண்ணால பார்த்தார். அவரை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. இவர் பிசாசுகளின் தலைவன் என்றார். பிசாசுகளின் தலைவன் என்றார். சாப்பாடுறாமன்னாங்க, குடிகாரன்னாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட அவரை வந்து அதனால அவர் மனம் புண்படவே இல்லை, அவரை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மார்க் 14ஆம் அதிகாரத்துல ஒரு விலை உயர்ந்த ஒரு பரிமள தைலத்தை ஒரு ஸ்திரீ கொண்டு வந்து ஆண்டவர் மேல ஊற்றி அவரோட பாகத்துல ஊற்றினார். 14ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து எல்லா சீஷர்கள் அதை பார்த்தாங்க. யூதாசும் அவருக்கு இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்றாங்களே, இது ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, நீ விட்டுடுப்பா, அவன் எனக்கு நல்ல ஒரு காரியத்தை தான் செய்யறேன், நடக்கம் பண்றதுக்கு உண்டான காரியத்தை தான் செய்யறேன், நீ அவளை விட்டுடு அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே 3.5 வருடங்கள் மனம் புண்படாத என்ன சொன்னாலும் அப்படியே உதறி தள்ளிட்டு மன்னித்து விட்டு போகிற அந்த இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ், அவருடைய பிரசன்னத்தில் இருந்த யூதாஸ், இப்போ ஒரு சின்ன வார்த்தை சொன்ன உடனே நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல நீங்க டைம் இருந்தனா மார்க் 14, அவர் அந்த இடத்துல விட்டு புறப்பட்டு போறார். He went off from the presence of Jesus. எதுக்கு? தேவனுடைய சமூகத்தை விட்டு எதுக்கு புறப்பட்டு போறார்? இயேசுனுடைய பிரசன்னத்தை விட்டு எதுக்கு புறப்பட்டு போறார்? அவரை காட்டி கொடுக்கும்படிக்கு, அவரை காட்டி கொடுக்கும்படிக்கு. பண ஆசை, அவருடைய இருதயத்திலிருந்து அந்த பண ஆசை கொஞ்சம் கூட மாறல. அந்த புண்படுகிற இருதயம், மற்றவங்க நம்மளை கரெக்ட் பண்ணுகிற பொழுது அந்த புண்படுகிற இருதயம் கொஞ்சம் கூட மாறல. எவ்வளவு காரியங்கள் பண விஷயத்துல நமக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எத்தனை விஷயத்துல ஒரு டாக்ஸ் கட்டுறதுல கூட அவர் எவ்வளவு உண்மையா இருந்தார். அவர்கிட்ட காசு இல்லை, ஆனாலும் தேவன் இயேசு கிறிஸ்து அவ்வளவு உண்மையா இருந்தார் பண விஷயத்துல. யூதாஸ் ஒரு நாளும் பார்த்திருக்க மாட்டாரு.
அவருடைய 30 இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி சேர்றதுக்கு முன்னாடியும் அல்லது சேர்ந்ததுக்கு பின்பும் கூட ஒரு சுயாதீனமான ஒரு யூதன் மற்ற யூதனுடைய கால கழுவுறத அவர் வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டார். அடிமையா இருக்கிறப்பட்டவனும் அதை செய்வாரு. அடிமையான ஒரு யூதன் வேணா அதை செய்யலாம். ஆனா சுயாதீனனா இருக்கிற ஒரு 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 யூதன் ஒரு நாளும் இன்னொரு யூதனுடைய கால கழுவவே மாட்டாங்க. ஆனா தேவனுடைய குமாரன் என்று சாட்சி பெற்ற, கூட இருந்த சீஷர்களாலே சாட்சி பெற்ற தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து அவருடைய கால்களை கழுவுறார். அந்த லெவலுக்கு ஒரு அடிமை லெவலுக்கு அவர் இறங்கிட்டாரு. அவனுடைய கால்களையும் கழுவினாரு. ஆனா அந்த கழுவப்பட்டு அந்த பிரெட் பிரேக்கிங் முடிஞ்சது. அந்த இடத்த விட்டு அவர் போனார். பிரெட் பிரேக்கிங் முடிச்சிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு போறார். எதுக்கு போனார்? ஆண்டவருடைய மனத்தாழ்மை அவர் கொஞ்சம் கூட பாதிக்கல. கொஞ்சம் கூட நேரா போய் காட்டி கொடுத்தார். பிளான் பண்ணிட்டு திட்டம் பண்ணிட்டு போனார். பிரியமானவர்களே, நமக்கும் இதே இது தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு அஃபண்டார அந்த ஸ்பிரிட்ட நம்ம இடத்துல இருந்து நம்ம போகவே இல்லை அப்படின்னா, யாராயிலும் கரெக்ட் பண்ணுகிற பொழுது, நம்மளை சீர்திருத்துற பொழுது, அல்லது நமக்கு வீட்லயோ அல்லது சபையிலயோ ஆபீஸ்லயோ தேவன் வைத்திருக்கிற நமக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள் நம்மளை கரெக்ட் பண்ணுகிற பொழுது, அதை அப்படியே இருதயத்திலேயே சுமந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா, யூதாஸ் எப்படி இயேசு கிறிஸ்துவை காட்சி கொடுத்தானோ அதே போலவே இந்த ஸ்பிரிட் நாமளும் மற்ற சகோதரிகளையும் காட்டி கொடுக்கறதுல தயங்கவே மாட்டோம். வில் பெற்று காயினை குறித்து நாம் அறிவோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவன் அவனிடத்துல பேசுறார். ஏன்பா உன் முகநாடி வேறுபட்டிருக்குது, எரிச்சல் உண்டாயிற்று, முகநாடி வேறுபட்டது. தேவன் உடனே ஓடி வராரு. கர்த்தர் காயினை நோக்கி, ஏன்பா உனக்கு எரிச்சல், ஏன் உன் முகநாடி வேறுபட்டது, நீ நன்மை செஞ்சா மேன்மை இல்லையா, பாவம் வாசப்படியில படுத்திருக்குத, நீ ஜாக்கிரதையா இருக்கணுமே, நீ அதை ஆண்டு கொள்ளணும், பாவம் உன்னை ஆண்டு கொள்ள கூடாது. தேவன் பேசிட்டு போயிட்டாரு. தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து அவன் போய் என்ன பண்ணாரு? பொறாம, தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேவன் என்னை புறக்கணித்து விட்டார், என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல, என்னை ஏற்றுக்கொள்ளல, எனக்கு கனம் தரப்படல. இருதயத்துல பொறாம. என்னை காட்டிலும் என் சகோதரன் அதிகமாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவனா இருக்கிறான். தேவன் பேசினாரு. அவன் அந்த இடத்த விட்டு எப்படி போனான்? தேவனுடைய சமூகத்துல இருந்துட்டு நேரா போய் கொலை பண்ணிட்டான். ஆபிரகாம் காயின் சகோதரன் ஆபேலோட பேசினான். வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட அவனிடத்துல மாற்றமே இல்லை. தேவன் மறுபடியும் அவனை மீட் பண்றாரு. எங்கப்பா அவன் தம்பி? அவன் சொன்ன மறுபடியும் பேசிட்டு வாசிக்கிறோம் நம்ம. ஆண்டவர் அவனை 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 சபிக்கிறார். 15வது வசனத்துல சபிக்கிறார். காயினை கொள்ளுகிறவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அவனை சபித்து விட்டு ஒரு அடையாளத்தையும் போட்டார். 16ல வாசிக்கிறோம், காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு போறான். எப்படி போறாரு? அதே பொறாமையோடு கூட. இன்ஃபேக்ட் தேவனிடத்துல வாக்குவாதம் தான் பண்றான். 13வது வசனத்துல வாசிக்கிறோம், காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனையை என்னால சகிக்க முடியாது, this is too much. பரிசுத்தமான தேவனுடைய பிரசனத்துக்கு தான் செய்த தவறை ஒத்துக்கொள்றதுக்கு பதிலாக
அவர் கொடுத்த எனக்கு இட்ட தண்டனை இட் இஸ் டூ மச், டூ மச். அவனிடத்துல ஒரு மாற்றம் கூட இல்லை. தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டு அப்படியே மாறாமே போறார். அதே பொறாமை, அதே கசப்பு, அதே கோபம், அதே பொய், அந்த அந்த அகங்காரம், அந்த ப்ரைடு. நம்மளும் நிறைய சூழ்நிலை வழியா நம்ம கடந்து போறோம். நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் நம்ம மேல கசப்பை கொட்டுகிற ஒரு உலகம், நம்மளை ஏமாற்றுகிற ஒரு உலகம். ஆனா ஒருவேளை நம்ம அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு நம்ம அப்படியே போறோமா, அல்லது ஆண்டவர் இவர் கதறினது போல, ஏசாயா கதறினது போல, ஆண்டவரே நான் அதமானேன், ஐ எம் டிஸ்ட்ராய்ட் லார்ட், ஐ எம் பீயிங் டிஸ்ட்ராய்ட் லார்ட், நான் பாவத்தினால நான் அதமாக்கப்படுறேன் ஆண்டவரே, நான் ஸ்பாயில் ஆயிடுறேன், ஐ எம் சிவியர்லி டேமேஜ், அதிகமாய் நான் ஆண்டவரே நான் டேமேஜ் ஆகிறேன் ஆண்டவரே பாவத்தினால, எனக்கு உதவி செய்யுங்க, அந்த கதறல். தேவன் அவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் காயினிடத்துல ஒரு மாற்றம் இல்லை. வாழ்நாள் முழுக்க நம்ம வாசிக்கிறோம், அலைந்து திரிகிறவனா, இஸ் அ வாண்டர் ஆல் இஸ் லைஃப். அலைந்து திரிகிறவனாகவே இருந்தான். தேவன் அதுக்கப்புறம் அவன் மீட் பண்ணவே இல்லை. அப்படி நிறைய உதாரணங்கள் நம்ம வாசிக்கலாம். யோனாவை குறித்து நம்ம வாசிக்கலாம். யோனாவும் தேவனுடைய சமூகத்தை விட்டு தான் போனார். ஆண்டவர் சொன்னார் இங்க போ, கூப்பிட்டு பேசினாரு. யோனா சொன்ன உங்க நேரம் இல்லை, சுருக்கமா நான் சொல்லிடுறேன். அவனும் தேவனுடைய சமூகத்தை விட்டு தான் போனாருன்னா யோனா 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். யோனா 1:3 நினைக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர் கிளம்பி எங்க போறாரு, அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறார். தேவன் இரக்கத்தினால அவரை சிட்சிக்கிறார். யோனா மனம் திரும்புகிறார், மறுபடியும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்துடுறார். இழந்து அந்த பிரசன்னத்தை மறுபடியும் தேவன் சிட்சிக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். காயினை போல அவர் முரட்டாட்டம் பண்ணல. எனக்கு ஒரு 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 இக்கட்டு வந்த பொழுது தேவனை நோக்கி கதறார். தேவன் அவரை விடுதலையாக்குறார். நாமளும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு மாற்றம் இல்லாமல் நாம் போகிற பொழுது தேவனும் தம்முடைய மிகுந்த இறக்கம், தட்ஸ் எ குட்னஸ் ஆஃப் காட், தம்முடைய மிகுந்த இறக்கத்தினால அவர் நம்மளை சிட்சிக்கிறார். மறுபடியும் எப்படி ஆகிலும் நம்ம கூட்டிடணும், அவரோட பிரசன்னத்துல என் பிள்ளை வந்துடணும். அதுதான் அவருடைய வாஞ்சை, அதுதான் அவருடைய இருதயம். நாம் நம்முடைய தவறை ஏற்றுக்கொள்கிற பொழுது, ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற பொழுது நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு உதாரணம் உண்டு. மோசே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் 40 நாள் தேவனுடைய வல்லமையான பிரசன்னம் 40 நாள் இருந்தார். அங்க இருந்துட்டு ஜனங்களுக்காக பரிந்து கூட பேசுறார். தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு பரிந்தும் பேசுறார். ஆண்டவரே எப்படியாயிலும் காப்பாத்திருங்க, பரிந்து பேசுறார். ஆனாலும் அவருடைய கோபம், அந்த மனுஷீக கோபம் அவரிடத்துல இருந்து மாறவே இல்லை. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் மேல போனாருங்க, ஜனங்கள் எல்லாம் பின்வாங்கி ஒரு பொன் கண்குட்டிய செஞ்சு அதை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஜனங்கள் மறுபடியும் இது பண்ணிட்டாங்க, மறுபடியும் பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்ட்டு தேவன் அவர் மேல அவ்வளவு கோபப்படுறார். சொல்றார் 10வது வசனத்துல, என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் இவங்களை அழிச்சிட்டு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்.
பரிந்து பேசுறாரு. 11வது வசனத்துல, ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் ஆண்டவரே நீர் நீர் இஸ்ரவேல் ஜனங்களை உம்முடைய ஜனங்களை நீங்க தான் புறப்பட பண்ணி வந்தீங்க. இப்போ உங்க ஜனங்களுக்கு விரோதமாய் கோபம் பற்றி எறிவது என்ன? பற்றி எறிவது என்ன? மலையில அவரை கொன்று போடவும் நிர்மூலமாக்கவும் தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று மற்றவங்க எல்லாம் எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உம்முடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். அறிந்து பேசுறாரு. கோபத்தை விட்டுடுங்க, நீங்க தீங்கு செஞ்சிடாதீங்க, ஆபிரகாம ஈசாக்க இஸ்ரேவேல நினைச்சிடலுங்க, நீங்க பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நீங்க கெஞ்சி 13வது வசனத்துல வாசிக்கிறோம், கெஞ்சி பிரார்த்தித்தான். இன்டர்சீடு. ஆண்டவரும் மாறிட்டார். தன் ஜனங்களுக்கு செய்ய நினைத்து தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இப்போ இவர் 40 நாள் இருந்துட்டு தேவனுடைய சமூகத்தில் இருந்துட்டு கீழே இறங்குறார். பார்க்கிறார் ஜனங்கள் சத்தத்தை எல்லாத்தையும் பார்க்கிறார். பாளையத்துக்கு 19ல வாசிக்கிறோம், பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியும் நடனத்தையும் கண்ட பொழுது மோசே கோபம் உண்டவனாகி, மேல இருக்கும்போது ஆண்டவரே நீங்க கோபம் கொள்ளாதீங்க, நீங்க கோபத்தை கொஞ்சம் விட்டுடுங்க, ஜனங்கள் மேல இரக்கம் காண்பீங்க எல்லாம் பண்ணிட்டு 40 நாள் தேவனுடைய சமூகத்துல இருந்துட்டு வந்துட்டு நீங்க கீழே வரும்போது கோபம் உண்டவனாகி தேவன் கொடுத்த அந்த பலகைகளை 10 கற்பங்களை அடிச்சு எரிஞ்சு உடைச்சி கண்ணுக்குட்டி எடுத்து அவருடைய கோபம் அப்படியே பொங்கி, நம்ம அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். வாங்க யார் யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க, கட்சி கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறது யார் அப்படின்ன உடனே எல்லாம் கத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு கூட்டம் லேவி புத்திரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. உள்ள போய் யாரா இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் சாகடிச்சிருங்கடா அப்படின்ற கோபத்துல 40 நாள் தேவனுடைய சமூகத்துல இருந்துட்டு தேவனிடத்துல பரிந்து பேசிட்டு கீழே வந்து அந்த கோபத்தை அப்படியே வச்சுக்கிட்டு வர்றாரு. ஆனா அந்த மனுஷனிடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, அவர் அதை நியாயப்படுத்தல. என்னடா அவர் உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறார். உங்களுடைய சமூகத்தில் 40 நாள் இருந்தேன், நான் மேல இருந்துட்டு நீங்க கோவப்படாதீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்தேன். கீழே வந்துட்டு நான் கோவத்துல உங்களுடைய ஜனங்களை நான் கோவத்துல என்னெல்லாமோ பண்ணிட்டேன்னா ஆண்டவரே. 33ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், ஆண்டவரே 33ஆம் அதிகாரத்துல நான் இன்னும் அறிய வேண்டிய விதமா நான் அறியலையே, என்னுடைய இருதயத்துல ஒரு மாற்றம் இல்லையா ஆண்டவரே, நான் இன்னும் போல மாறலையே. தன்னுடைய தேவையை உணர்ந்தார். ஆண்டவரே நான் வழிகளை நான் அறியல. 33:13 நான் கோவப்பட்டேன். இப்பொழுதும் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நாம் அறியணும். உம்முடைய வழியை எனக்கு அறிவிங்க ஆண்டவரே. நான் இன்னும் உம்முடைய 40 நாள் இருந்தேன், இன்னும் உம்முடைய வழிகளை நான் அறியல. ஆண்டவரே நான் உங்களுடைய பிரசன்னத்துக்கு எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் தான் எனக்கு வேணும், நான் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. தன்னோட தேவை உணர்ந்தார். தன் செய்த தவறை அவர் உணர்ந்தார். ஆண்டவரே நான் இன்னும் உங்களுடைய வழியில் அறியல, இன்னும் உங்களுடைய இதயத்தை நான் அறிந்து கொள்ளல, நான் உங்களுடைய மகிமையை பார்க்கணும். ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் மீ லார்ட். உங்களுடைய பிரசன்னத்துக்கு வந்து நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னாரு. தேவன் அவருக்கு தம்முடைய மகிமையை காண்பித்தார். 34ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். என்ன மகிமையை காண்பித்தார்? 34ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியமும் உள்ள தேவன்.
1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நீதி உள்ள தேவன். ஆனாலும் தன்னை முதல்ல காண்பிக்கிற பொழுது என்னிடத்துல நான் இரக்கம் உள்ள தேவன், நான் கிருபையும் நீடிய சாந்தம் உள்ள தேவன், மகாதயே, சத்தியம் உள்ளவன், நான் நீதி உள்ள தேவன். அந்த மகிமையை காண்பிக்கிறார் அவருடைய வாழ்க்கையில. அதுக்கப்புறம் அநேக மாற்றங்கள். ஏன்னா அவன் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறான், நல்ல சாந்தமுள்ள மனுஷன், அவனை போல யாருமே இல்லைன்னு தேவனே என்னாம 12:3 ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு மறுபடியும் என்னாமோ 14ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் பாவம் செய்கிற பொழுது மறுபடியும் அவர் பரிந்து பேசுகிறார். கோரா எதிர்த்து நின்ற பொழுது அவருடைய பிஹேவியரே என்டையர்லி டிஃப்ரெண்ட். கோரா என்னென்னலாமோ பேசுற, அந்த கூட்டம் என்னென்னலாமோ பேசுறது, நேர தேவனுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்தார். பதிலே சொல்ல, நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்ட்டார். எவ்வளவா அவருடைய சுபாவம் மாறிட்டு. ஆனாலும் மோசேனுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு பாடத்தையும் கற்றுக்கொள்றோம். அதான் நாம் ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். மறுபடியும் அவர் ஒரு இடத்துல பொறுமை இழந்து விட்டார். ஜனங்கள் மேல கோபித்தார், எரிச்சல் அடைந்தார். ஸோ எவ்வளவா நாம் தேவனுடைய சமூகத்துல இதுல இருந்தெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கு. எவ்வளவா நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை அதுல ஒரு மாற்றம் நிச்சயமா வரணும். அதுதான் உண்மையாய் நம்மளை சரியான பாதையில வழி நடத்தும். அந்த கதறல், ஏசாயாவின் இடத்துல இருந்த கதறல், ஆபிரகாம் செய்தது போல, ஆண்டவரே நான் இன்னைக்கே நான் கீழ்ப்படிஞ்சிடுறேன். அந்த கமிட்மெண்ட், ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பார்க்கணும், ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்ளணும், அதை தொடர்ந்தேச்சியா நம்ம செய்யணும். மோசேக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் அவருக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு நான் சாக்கு போக்கு சொல்ல எனக்கு இடம் இல்லை. அவருக்கு இருந்த ப்ரிவிலேஜஸை காட்டிலும், ஸ்லாக்கியங்களை காட்டிலும் எனக்கும் நமக்கும் இன்னைக்கு எவ்வளவோ ஸ்லாக்கியங்கள் பல மடங்கு நமக்கு புது உடன்படிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவ்வளவு கண்டித்து உணர்த்த முடியும். அவருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை. வெளியில இருந்து தான் பரிசுத்த ஆவியானவர் உதவி செஞ்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு எனக்கும் நமக்கும் உள்ள இருந்து நம்மளை கண்டித்து உணர்த்துகிற தெய்வம். அவர் மீட்டிங் போயிட்டு அப்படியே நான் வந்துடக்கூடாது, அப்படியே பெருமை உள்ள மனுஷனாய் போயிட்டு இருதயத்துல பெருமையோடு கூட நான் திரும்பி வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய மகிமையை பார்த்துட்டு அதுல பங்கு பெறாம நான் வந்துடக்கூடாது. ஆண்டவரே நான் பார்க்கணும், நான் மாறணும் அப்படிங்கிற ஒரு கதறல் நம்ம இடத்துல எப்பொழுதும் இருக்கட்டும். தேவன் அப்பதான் எப்படி ஏசாயாவை தம்முடைய பணிக்கென்று அழைத்தாரோ, நம்ம எல்லாரும் வெளியில போய் பிரசங்கம் பண்ற காரியம் இல்லை, ஆனா தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றும் படிக்கும். அதனால நம்மளை சுத்திகரிப்போம். நம்முடைய பெருமை, நம்முடைய நம்மளை உயர்த்த துடிக்கிற ஆவி, பொறாமை, கோபம், பண ஆசை, எளிதில் புண்படுறது, நான் தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு போகும்போதோ, மீட்டிங்க்கு வந்துட்டு போகும்போதோ, அல்லது தனிப்பட்ட விதத்துல தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு போகும்போதோ, ஆண்டவரே நான் வந்த வண்ணமா நான் போயிடக்கூடாது, நான் மாறின ஒரு மனுஷனாய் போகணும். நமக்கு இன்னைக்கு அவ்வளவு ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் மூலமா உதவி செய்வதற்கு அவ்வளவு ரெடியா இருக்கிறாரா? நம்ம எவ்வளவா நம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் அபிஷேகத்தையும் நம்ம தேட வேண்டியது இருக்குது. அது தேடும். தேவன் நமக்கு நிச்சயமா உதவி செய்ய நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த பழைய ஏற்பாட்டு மனுஷர்களுடைய நல்ல மாதிரிகள், பேட் எக்ஸாம்பிள்ஸ், இதுல இருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே நான் மாறிட்டே இருக்கணும். ஆண்டவரே மாறவே ஆசைப்படுகிறேன். நம்ம மாற்றிடுங்க. நம்முடைய தேவை உணர்ந்தவர்களான் அவர்.
எப்பொழுதும் நம்மளை நிதானித்து பார்ப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் எதுல தவறுனேன்? நான் என்ன செய்ய வேண்டியதை நான் செய்யாம விட்டுட்டேன். ஆண்டவரே, எனக்கு உதவிச்சீங்க, எனக்கு உதவிச்சீங்க. நான் இன்னும் மாறணும், இன்னும் மாறணும். எனக்கு இன்னும் என்னுடைய இருதயத்துல உம்முடைய அன்பை ஊற்றுங்க, அன்பை ஊற்றுங்க. என்னால பட்டுன்னு மன்னிக்க முடியல ஆண்டவரே. அப்படி கசப்பு டக்குன்னு வருது ஆண்டவரே. நான் மாறணுமே, நான் மாறணுமே, நான் மாறணுமே. இன்னும் ஆண்டவரே, என்னோட மாம்சத்துக்கு நான் தீனி போட்டுட்டே தான் இருக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆரம்ப நாட்கள் எல்லாம் விசேஷமா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வருவோம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு, வீட்ல அன்னைக்கு வந்து சாப்பிட்டுருக்க மாட்டோம். சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே, அன்னைக்கு சிம்பிளான ஒரு ரசம், பருப்பு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதயத்துல எப்படி இருக்கும்? அப்படியே வரும் இல்ல? எனக்கு வந்திருக்குது. ஆண்டவரே, நான் எவ்வளவாய் ஆண்டவரே மாம்சத்துக்கு தீனி போட்டுட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. மாறணும் ஆண்டவரே, மாறணும், மாறணும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலயும் நாம் தேவனிடத்துல அலப்புகிற பொழுது தேவன் நமக்கு விடுதலை தருகிறார். எப்படி ஏசாயாவுடைய அந்த மாதிரி தேவன் எப்படியா நம்மளை சுத்திகரிக்கிறார். பரலோக அக்னியினால் நம்மளை சுத்திகரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோட அக்னி மூலமா நம்மளை சுத்திகரித்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை அவர் மாற்றி அவருடைய திருவுள சித்தத்தை செய்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். நல்ல தேவனுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இது நம்முடைய ஜெபமா இருக்கட்டும். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த தகப்பனே, நல்ல தகப்பனே ஆண்டவரே, உம்மை போல மனத்தாழ்மை யார் உண்டு ஆண்டவரே? உம்மை போல மன்னிக்கிறவர் யார் உண்டு? உம்மை போல தயை பெருத்தவர், மகா தயை, நீடிய சாந்தம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட தேவனுடைய பிரசன்னத்திற்கு வந்துட்டு ஆண்டவரே, நாங்க அதே மாதிரி நாங்க ஒரு நாள் சென்றிடக்கூடாது ஆண்டவரே. சாத்தானை போல, யூதாசை போல நாங்க இருந்துடவே கூடாது ஆண்டவரே. காயினை போல நாங்கள் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை விட்டு அவங்க போகும்போது அவங்க இடத்துல ஒரு மாற்றமும் இல்லையே ஆண்டவரே. நாங்கள் அப்பேற்பட்டவர்களா இருந்துடக்கூடாது. ஆனால் ஏசாயாவை போல, ஆபிரகாமை போல, ஏனோக்கை போல, மோசையை போல ஆண்டவரே, நாங்கள் பவுலை போல ஆண்டவரே, நாங்கள் மாறினவர்களாய் நாங்கள் செல்லணும். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். உங்களுடைய சமூகத்துக்கு வருகிற பொழுதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அது நடக்கணும். ஒவ்வொரு மீட்டிங்லையும் இது நடக்கணும். ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலும் இது நடக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை உணர்த்தும். எங்களுடைய தேவையை நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களை நியாயந்திருத்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வெளிச்சத்துல குற்றமான சாட்சி அடைந்து நாங்கள் குறுகி போறதுக்காக அல்ல ஆண்டவரே. நாங்கள் உண்மை தேடி வந்து அதுக்காக பலனை பெற்று அதை ஜெயிக்கும்படிக்கு, உண்மை மகிழ்விக்கும்படிக்கு, உமக்கு பிரியமாய் வாழும்படிக்கு எங்களுக்கு உதவிச்சு எங்களை ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த பாதையில நாங்கள் சென்றுட்டே இருக்கணும் ஆண்டவரே. நாங்களும் யாரும் தேறினவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, இதுல தொடர்ந்து ஏச்சியா நீர் வெளிச்சம் தருகிற பகுதியில நாங்கள் மாற்றிக்கொண்டே இருக்க எங்களுக்கு உதவிச்சு. நன்றி. எங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பும் ஆண்டவரே. ஒரு புது அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.